வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். மேக்ஸிமம் மார்க் வந்து 90 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20 1 மார்க் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ மெயினாக போயம் ரிலேட்டடான கொஷினு, ப்ரோஸு, பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புக் பேக் 1 மார்க்கும் நல்லா தரவாக எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து தான் கேட்பாங்க. அப்ரிவேஷன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் வேர்ட்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ செக்ஷன் 2ல் ஆன்சர் இனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. 3 × 2 6 சரிங்களா. இதில் ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக், அதே மாதிரி ரீரைட் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ரீரைட் ஆஸ் ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே எக்ஸ்பிளைன் இனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபரன்ஸ் வித் கான்டெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே செக்ஷன் 2ல் 2 × 3 6 இதில் வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே கிராண்ட் மதர். நெக்ஸ்ட்டு வந்து இன் வாட் வே ஹாவ் ஏ யூனிவர்சிட்டி இம்ப்ரூவ்ட் த சொசைட்டி. ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் அண்ட் இமெயில் யுவர் அங்கிள் தேங்கிங் ஃபார் கிஃப்ட் ஆஸ் சென்ட் டு த ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே மினிமம் 3 எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் லைப்ரரியன் டயலாக் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஆர்டிக்கல் அபவுட் 150 வேர்ட்ஸ் யுவர் ஸ்கூல் மேகசின் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இன் ஹெல்த்தி லைஃபு. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். அதே மாதிரி 7 × 5 35 பொறுத்த வரைக்கும் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, செலெக்ஷன் வின்னிங் ஃபார் மெடல், நரேட்டர்ஸ் கெட்டிங் ஃபார் இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துருப்போங்க. ரைட் ஏ லெட்டர் டு எடிட்டர் நியூஸ் பேப்பர் அண்ட் த டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேஷ் டிரைவிங். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஏ லெட்டர் கமிஷனர் of the corporation complaining about the sanitary condition. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இமிடியேட்டாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கொஷின் பேப்பரில் எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து +1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஷின் எடுப்பாங்க. ரைட் த பேராகிராஃப் த பர்சன் whom I admire for most about the 50 வேர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 150 வேர்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.